கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த நல்ல நாளிலேயும் சங்கீதம் 51 அதனுடைய 12வது வசனத்தை வாசிக்கிறேன். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். தாவீது பத்சேபாளோடு பாவம் பண்ணின பின்பு கர்த்தரை பார்த்து பாவ அறிக்கையாய் சொல்லுகிற சங்கீதம்தான் சங்கீதம் 51. தெரியாமல் செய்த தவறுக்காக அழுகிற சங்கீதம் அல்ல, தெரிந்தே செய்த தவறுக்காக அழும்போது இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்: நான் இழந்து போன இரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும் என்று. அவன் பாவம் செய்த உடனே ஆண்டவரோடு இருந்த அந்த சந்தோஷம் அவனை விட்டு நஷ்டப்பட்டு போகிறது. பாவம் பண்ணுகிறதற்கு முன்பாக பாடின பாடலுக்கும் பாவம் பண்ணின பிறகு பாடின பாடலுக்கும் இருந்த வித்தியாசத்தை அவர் சொல்றாரு. நான் பாவம் பண்றது முன்னாடி பாடும்போது அவ்வளவு சந்தோஷமாய் நான் பாடி ஆராதித்தேன். நான் பாடும்போது நிறைய அசுத்தாவிகள் அலறி ஓடினது. ஆனால் பாவம் பண்ணினதுக்கு பிறகு என்னால் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியல. நான் பாவம் செய்துட்டு பாடும்போதெல்லாம் ஏதோ ஒரு பிசாசு, போன பிசாசெல்லாம் என்னை தேடி வருகிறது போல இருக்குதுன்னு கதறுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எனக்கு திரும்பவும் தாரும் ஆண்டவரே அந்த ஜெப வாழ்க்கையை, திரும்பவும் அந்த ஆராதனையை தாங்கன்னு கேட்கிறான். அதே மாதிரிக்கல தான் இன்னைக்கு நிறைய காரியத்தை இழந்து போயிட்டு, நிறைய காரியத்தை நஷ்டப்பட்டு போயிட்டு, நிறைய காரியங்கள் மூழ்கி போயிட்டுன்னு ஒருவேளை தாவீதை போல கர்த்தருடைய சமூகத்தில் அழுது கொண்டிருக்கலாம். ஆனால் தாவீது சொல்லுகிறார், என் சந்தோஷம் எனக்கு திரும்பி வந்ததுன்னு. அதே மாதிரிக்கல தான் இன்னைக்கு எதையெல்லாம் இழந்து போய் இருக்கிறையோ, எதிலையெல்லாம் சிறைப்பட்டு போனது போல இருக்கிறதோ, எதெல்லாம் நஷ்டப்பட்டு போனது போல இருக்கிறதோ, பழைய மாதிரி எனக்கு சந்தோஷமா இருக்க முடியலையேன்னு நீ அழுகிறாயோ, அந்த காரியத்துல இயேசு உனக்கு ஒரு அற்புதத்தை செய்து உன் வாழ்க்கையில இழந்து போனதையெல்லாம் உனக்கு திரும்ப தருவாரு. தாவீதுக்கு இழந்து போன இரட்சிப்பின் சந்தோஷத்தை திருப்ப கொடுத்த ஆண்டவர், நீ இழந்து போனதையெல்லாம் திருப்பிக் கொள்வாய், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாறுவாய். நம்ம ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. நீர் எங்க கூட பேசின அற்புதமான வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லுகிறேன். எல்லா விதமான தடைகளையும் கர்த்தர் மாற்றும், சாட்சியாய் நிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.